கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. சார், உங்க நிலைமை பார்த்தா பாவமா இருக்கு சார். அறநிலைத்துறைய அழிவுத்துறைய ஆக்கின ஒரே ஒரு பெருமை உங்களுக்கு தான் சேரும். காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே காணோம். அடுத்த தேர்தலுக்குள்ள காங்கிரஸ் இந்தியாவை விட்டு காணாம போகுது சார். ஸ்கிரிப்ட்ல இல்ல, ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில அவர் என்ன பண்ணேன்னு என்னத்தான் சொல்லுவாருங்க. பாவங்க. இந்த 2 வயசு பிஞ்சு குழந்தைல இந்த 70-80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. மக்களுக்கு இன்னைக்கு ஆட்சி முடிகிற சமயத்துல கூட ஒரு நல்லது பண்ணணும்னு கூட இல்லைன்னா ஏன் முதலமைச்சரா இருக்க அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. தேர்தல் வருது, மக்கள் வாக்களிக்க போறாங்க. அடுத்த 5 வருஷமும் தமிழக மக்கள் இதே தீய சக்தி திமுக கிட்ட சிக்கி இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம் மேம். மேம், இப்போது கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பரப்புரையின் போது சேகர் பாபு அவர்கள் ராஜராஜ சோழனை விட அதிகமாக விஷயங்கள் பண்ணியிருக்காரு கோவிலுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேம், எப்படி பார்க்குறீங்க? பாவங்க நம்ம கும்பிடுஹாசன் அவர்கள். சார், உங்க நிலைமை பார்த்தா பாவமா இருக்கு சார். நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், உங்க டார்ச் பேட்டரி சார்ஜ் அறிவாலயத்துல இருந்தானே வருது. ஒருவேளை அந்த 79 நம்பர் குடமுழுக்கு நம்பர் இவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தினம் போய் அறிவாலயத்தில் அபிஷேகம் பண்ண நம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவன் பாவம், அவன் ஊர் கோவிலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஊருக்கு நிதியை திரட்டி கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணா நம்ம டுபாக்கூர் பாபு அவர்கள், ஸ்டிக்கர் பாபு அவர்கள் டொயினை போய் அங்கே நின்றுட்டு வேட்டியை கட்டிட்டு அங்கே போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன்னு. சார், இன்னைக்கு அறநிலைத்துறைய அழிவுத்துறைய ஆக்கின ஒரே ஒரு பெருமை திரு ஸ்டிக்கர் பாபு அவர்களே உங்களுக்கு தான் சேரும், உங்களுக்கு தான் சேரும். மேம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி பாஜகவுக்கு அடிமையாயிட்டார் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி வந்து பரப்புரையில் சொல்லியிருக்கிறார். மேம், அதாவது நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களே, நீங்க எப்ப சார் ராயல் காந்தில இருந்து ராகுல் காந்தி ஆகினீங்க? அத முதல்ல சொல்லுங்க சார். ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்துட்டு ராகுல் காந்தி அவர்களே, பாராளுமன்றத்துல நீங்க ஒண்ணுல மியூட் பண்ணி இதை பாருங்களேன் மக்களே, எல்லாரும் பாருங்க தயவுசெய்து. அவர் பின்னாடி அவங்க பிரியங்கா காந்தி விழுந்து வந்து சிரிக்கிறாங்க தாங்க முடியாம. பாருங்க, இனிமே தான் எல்கேஜி யூகேஜி அப்ளிகேஷன் போட்டிருக்காராம். அந்த மாதிரி இப்பயாவது படிக்கட்டும் சார். இப்படி ஒரு ராகுல் காந்தி அவர்களை வச்சுட்டு நான் கேட்குறேன் சார், உங்க கூட்டணி மாதிரி நினைச்சிங்களா? உங்க கூட்டணி மாதிரி நினைச்சிங்களான்னு இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே காணோம். ஏற்கனவே ஏன் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள அடுத்த தேர்தலுக்குள்ள காங்கிரஸ் இந்தியாவை விட்டே காணாம போகுது சார். கங்க்ராச்சுலேஷன் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த மாதிரி நினைச்சிங்களா? இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் களத்துல இப்படி அவ்வளோ ஒரு ஒத்துமையோட ஒரே கட்சியா செயல்படுறாங்க. இவங்க நினைச்சாங்க பொருந்தா கூட்டணின்னு சொல்லி பார்த்தாங்க. நம்ம ஒத்துமையா இருக்குது வயத்தெரிச்சல். பாவம், போய்ச்சி போட்டு விடுங்க. ஒரே தேர்தல், இனிமே அவங்க எங்க தேர்தல் நிற்க போறாங்க? ஆளே ஃபுல் க்ளோஸு. ஓகே, அதே மாதிரி இப்போ அந்த பரப்புரையும் போது செல்வ பிறந்தை அவர்கள் வந்து தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வைரல் ஆகுது. மேம், என்னபடி ஆயிடுச்சு மேம்? இன்னைக்கு சிரிப்பு பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் எவ்வழியோ அவ்வழியே தானே தொண்டன். ராகுல் காந்திக்கு ஏத்த சிரிப்பு பெருந்தகை அவர்கள், ஏன் சார் உங்களுக்கு தெரியலன்னு ஓரமா உட்கார வேண்டியதானே? அவர் ராகுல் காந்தி அங்க அவர் ஏதோ பரப்புரையில பேசிட்டு இருக்காரு. இவர் பார்த்தா நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து மைக்கு பிடிச்சு அப்படியே ஒரு கெத்தா இவர் பண்ற. அதாவது
இன்னைக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்குதுன்னா காங்கிரஸ் போல ஒரு மாபெரும் பழமை வாய்ந்த கட்சி இன்னைக்கு இந்தியாவை விட்டு இன்னைக்கு காலியாக போகுதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு வகுத்து இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு சேரும். தமிழ்நாட்டை விட்டு அடுத்த எலெக்ஷன் கண்டிப்பாக க்ளோஸ் ஆக போகிறாங்க. அதுவும் ஆல் தேங்க்ஸ் டு செல்வ பெருந்தகை அவர்கள். இந்த மாதிரி பல தலைவர்கள் எதிர்கட்சி கூட்டணியில் இருந்தானே நமக்கும் நல்லது. இருக்கட்டும். நம்ம அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடி அவர்களை போய் ஒரு மேஜிக் ஷோ காட்டுறவர்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு அப்படி இந்த அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படி சொல்கிறது? இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள், நம்ம ரவுஸ் காந்தி அவர்கள் பாவங்க புலம்புறாரு. அவருக்கு ஒரு கட்சியை கூட நடத்த தெரியல, ஒரு தேர்தலில் ஜெயிக்க கூட வைக்க முடியல. பீகார் எலெக்ஷனில், பீகார் தேர்தலில் மக்கள் நோட் பண்ணணும், இன்னைக்கு ரவுஸ் காந்தி அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள் பரப்புரை பண்ண எல்லா இடத்துலையும் அந்த வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மக்களே அவரை நிராகரிக்கிறாங்கன்ற அந்த வைத்தறிச்சல் அவரால் பொறுத்துக்க முடியல. எப்படிடா மோடிஜி? ஆமாம் சார், மேஜிக் தான் பண்ணுறாரு எங்கள் மோடிஜி. 2011 இந்தியா வந்து திரு மோடிஜி, நரேந்திர மோடிஜி ஆட்சி வந்தப்போ இந்தியா வந்து 11வது வளர்ச்சி அடைந்த நாடா இருந்தது. இன்னைக்கு இந்தியா வந்து 4வது இடத்துக்கு போயிருக்கு. 11 ஜெட்டு வேகத்தில், ஜெட்டு ஸ்பீடில் இன்னைக்கு 4வது இடத்துக்கு போயிருக்கு. கூடிய சீக்கிரம் அன்னைக்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் கூட டிஸ்கஷனில் சொன்னாங்க போன மாதம், கூடிய சீக்கிரம் ஈவன் பிஃபோர் 2028 we will be the third biggest economy in the world, third most developed economy in the world. இதை அவரால் பொறுத்துக்க முடியல. இதை பார்த்தா அவருக்கு மேஜிக்காக தெரியுது. ஏன்னா இன்னும் அவர் எல்கேஜி யூகேஜிலேயே இருக்காரு. அதனால் அவர் அப்படி புலம்புறாரு. பரவாயில்ல, அதையும் போன்னு விடுவோம். அதே மாதிரி இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து பரப்புரை பண்ண போகும்போது யாராவது கை கொடுக்க வந்தாங்கன்னா தள்ளிப்போ அந்த மாதிரி ஏன் மேம் அப்படி சொல்கிறாரு? என்ன பிரச்சனை அவருக்கு? ஸ்கிரிப்டில் இல்லைல்ல. ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் அவர் என்ன பண்ணேன்னு என்னத்தான் சொல்லுவாருங்க. பாவங்க, வேற வழி இல்லாமல் பையனுக்காக இன்னைக்கு பரப்புரை போகுது. அவருக்காகன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஃபுல் பேஜ் ஆடு கொடுக்குறாங்க, ஒரே தலைவன்னு ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோவை போட்டு. நான் கேட்குறேன், இன்னைக்கு பரப்புரை போகுது ஸ்டாலினுக்காகவா? இல்லையே. இன்னைக்கு இவர் பரப்புரை போகுது தம் பையனை எப்படியாவது அடுத்த முதலமைச்சர்ல உட்கார வைக்கணும். இந்த சான்ஸை விட்டா நம்ம குடும்ப வச்சிருந்த அந்த கண்ட்ரோல் போயிடும், திமுக வேற யாருக்காவது கண்ட்ரோல்ல போயிடும். அவர் பயப்படுறது தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்க இல்லை, திமுகவின் தலைவனின் ஆட்சி பிடிக்க. அதனால அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த பயம் மக்கள் பக்கத்தில் வந்தா என்னத்தை சொல்றது? ஏன் நீ 5 வருஷத்துல எங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டேயா அப்படின்னு உண்மையை கேட்டுற போறாங்க. இவரும் என்ன சொல்றது தெரியாம திக்கி திணறி நிற்க போறாரு. அது மீடியாவில் கேப்சர் ஆகும், வைரல் ஆகும். இதெல்லாம் எதுக்கு? அப்படியே அவர் காமெடி பீஸாவை இருந்துட்டு 2026 அப்படியே வெளியில போயிட்டோம், பாய் பாய் ஸ்டாலின் சொல்லிடுவோம். பட் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்றதெல்லாம் செய்யறது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கையே விட்டாரு மேம். அதாவது 33% ரிசர்வேஷன் பில் வந்து நீங்க தொகுதி மறுவரைன்ற ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் அடிக்கும், தீ பரவட்டும்ன்ற மாதிரி சொன்னார். சொன்ன மாதிரியே தோத்துட்டீங்களா மேம்? அதில் இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு அவர் வந்து தமிழக முதலமைச்சரா பொறுப்பெடுத்தாரோ அன்னிலேருந்து தமிழக முதலமைச்சரா ஒரு நாள் கூட இல்லையே. இன்னி வரைக்கும் திமுகவினரா மட்டும்தான் களத்தில் செயல்பட்டு இருக்காரு. இந்த தீய சக்தி திமுக என்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க? 5 வருஷம் அவ்வளோ பெண்கள் 2 வயசு பாப்பாலேருந்து 2 வயசு பிஞ்சு குழந்தைலேருந்து 70-80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை அசிங்கமா இருக்கு. தமிழ்நாடு எதுல முதலிடம் இருக்குன்னா பாலியல் வன்கொடுமைகள்ல முதலிடமா இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் எதுல மாடல் முதலமைச்சர்? உதயநிதி சொல்றாரு மாடல் முதலமைச்சர்னா பாலியல் வன்கொடுமைகள்ல மாடல் முதலமைச்சர், போதைப் பொருள் புழக்கத்துல மாடல் முதலமைச்சர். இந்த மாதிரி ஒரு மாடல் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அதனால இன்னைக்கு இதனாலே அவர் வந்து இந்த 5 வருஷ ஆட்சியில் பெண்கள் பட்ட அலங்கோலம் இருக்கே, அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி.
அவருக்கு இன்னைக்கு கங்கையில் போய் குளிக்கிற மாதிரி ஒரே ஒரு சான்ஸு பெண்களுக்கு 33% ஒதுக்கி இன்னைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தமிழ் பெண்களை இன்னைக்கு தூக்கி முன்னிறுத்தக்கூடிய அந்த ஒத்த வாய்ப்பையும் இன்னைக்கு குப்பையில் போட்டுட்டு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் 5 வருஷம் பெண்களுக்கு பண்ண அநீதி இருக்கே உங்களை சும்மா விடாது. பட் எதனால் மேம் அந்த 33% ரிசர்வேஷன் டிஃபீட் ஆகுச்சு? எதனால் என்ன பிரச்சனை அதில்? இன்னைக்கு அவங்க மக்களை அதாவது இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு, ஸோ டீலிமிட்டேஷன், இது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். மக்களோட தொகை மாறும்போது கண்டிப்பாக ஒரு ஜனநாயகத்தில் எவ்வளோ எம்பிக்கள் இருக்காங்க. எம்பிக்கள்ன்றது என்ன? மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒருத்தங்க பாராளுமன்றத்தில் போய். ஸோ இவ்வளோ மக்களுக்கு ஒரு எம்பி தான் இருக்கணும்னு இருக்குது ரூல்ஸு. அப்போ நேச்சுரலி மக்கள் தொகை மாறும்போது எம்பிக்கள் தொகை மாறதானே செய்யும். இதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஸ்டாலின் அவர்கள், அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு ஒரு தமிழனும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் பண்ண அநீதி போராதுன்னு திஸ் இஸ் அ ஃபெதர் இன் த கேப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது 5 வருஷத்துக்கு இன்னைக்கு ஒரு மகுடம் சூட்டிட்டாரு இந்த டீலிமிட்டேஷன் பில்லை இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணி. டீலிமிட்டேஷன் பில் மட்டும் இல்லை, 33% பெண்கள் ஒதுக்கீட இன்னைக்கு பார்த்தோன்னா நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 உயர்த்த போகிறாங்க. ஸோ 7.18%லேருந்து 7.23%, 7.18%லேருந்து 7.23% உயர போகுது. தமிழ்நாட்டோட சீட்டு மக்களே புரிஞ்சுக்கோங்க. மற்ற தென் மாநிலங்களை பாருங்கள், கர்நாடகா 42 தான் ஆக போகுது, ஆந்திரா 38 தான் ஆக போகுது, தெலுங்கானா 26 தான் ஆக போகுது, கேரளா 30 தான் ஆக போகுது. எல்லா தென் மாநிலங்கள், ஸ்டாலின் அவர்கள் நேற்று கூட ஓசூர் பரப்புரையில் சொல்லியிருக்காரு, தென் இந்தியாவே கொதிக்குதான். தென் மாநிலங்கள் கொதிக்குதுன்னா அவங்களுக்கு கம்மியான சீட் இருக்கியா, அவங்க கொதிக்கிறாங்க. நீ ஏன் கொதிக்கிற? தமிழ்நாட்டுக்கு தான் 59 சீட் வரப்போகுது. மக்களுக்கு இன்னைக்கு ஆட்சி முடிகிற சமயத்தில் கூட ஒரு நல்லது பண்ணணும்னு கூட இல்லைன்னா நீ ஏன் முதலமைச்சராக இருக்க அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது ஸ்டாலின் முன்னிலையிலேயே சொல்கிறாரு, ஸ்டாலின் ஆட்சியில் 2 விஷயம் தான் பிரச்சனை. ஒன்று போதை கலாச்சாரம், அந்த பெண்கள் பாதுகாப்பு, அந்த மாதிரி விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்களா மேம்? எதனால் மேம் அப்படி? இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கிளாப் தட்டிடுவோம், சல்யூட் அடிச்சிடுவோம். இன்னைக்கு பொம்மலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க திரு கேப்டன் தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆவி அவங்கள டைட்டாக பிடிச்சிடுச்சு. ஏன்னா இன்னைக்காவது உண்மையை பேசுமா, தேர்தல் வருது, மக்கள் வாக்களிக்க போறாங்க. அடுத்த 5 வருஷமும் தமிழக மக்கள் இதே தீய சக்தி திமுக கிட்ட சிக்கி தவிக்காம, அதுக்கு தாமா நான் இந்த கட்சியே ஆரம்பிச்சேன், அதுக்கு தாமா நான் என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சேன்னு அவர் பாவம் பொறுக்காம அவங்கள டைட்டு பிடிச்சு அவங்கள பொம்மையாக்கி, பொம்மலதா விஜயகாந்த் ஆக்கி திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்ட்ரோல். அதுதான் நல்ல திரு விஜயகாந்த் அவர்களே, எலெக்ஷன் வரைக்கும் இன்னும் நல்லா நெருக்கி பிடிங்க, சூப்பராக இருக்கும். தமிழக மக்கள் உங்களால் பிழைப்பாங்க மேம். பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்களும் சரி, மற்றவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நாங்கள் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களே மேம். இத்தனை விஷயங்கள் பண்ணுறதுனால தான் அவங்க நம்பிக்கையை சொல்ல முடியுது. அதாவது இன்னைக்கு முழு பூஷணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி, ஏன் சார் ஏதாவது நம்புற மாதிரி பேசுறீங்களா, நம்புற மாதிரி பேசுறீங்களான்னு இந்த பூஷணிக்காவை உங்க முன்னாடி உடைச்சு மக்கள் தான் ஆர்த்தி எடுத்து ஒரேடியா 2026 வெளில தள்ள போறாங்க. அது அவருக்கே புரிஞ்சிருச்சு. பயம் பயம். நீங்க பாத்தீங்களா வைரலாக வீடியோஸ்லாம், மக்கள் பாவம் அந்த பாட்டியம்மா ஒருத்தங்க அவங்க கைப்பிடிச்சு அவங்க பாவம் அவங்க ஏதோ பிரச்சனையை சொல்ல வராங்க. ஒரு முதலமைச்சர், மக்களின் தலைவர், உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின், மக்களின் வீடு தேடி வரும் ஸ்டாலின், இதெல்லாம் மக்கள் ஒன்றை தேடி வரும்போது ஏன் தள்ளி விடுற? அதாவது இன்னைக்கு இந்த ஒரு பொம்மை முதலமைச்சர் மக்கள் தன்னை தேடி வரும்போது மக்களை இன்னைக்கு துரத்து விடும் இப்படி ஒரு முதலமைச்சர் மக்களே உங்களுக்கு தேவையா? இந்த ஆட்சியிலே இப்படி பண்றாருன்னா இன்னும் ஒரு முறை 2.0 சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டை விட்டு க்ளோஸ். ஒன்று
ஸ்டாலினை க்ளோஸ் பண்ணுங்க, இல்லாட்டி தமிழக மக்கள் தமிழை இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு ஃபுல் க்ளோஸ். ஓகே, பட் இருந்தாலுமே திமுக வரலன்னா ஒருவேளை அதிமுக வந்ததுன்னா பாஜக உள்ள வந்து மிகப்பெரிய மதக்கலவரெல்லாம் பண்ணிடுன்ற மாதிரி சொல்கிறாரு மேம். அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் காலத்துலேருந்து இந்த மதம் மொழி இதை தவிர வேற ஃபார்முலாவே இல்லையாயா? ஏதாவது புதுசாக யோசிங்களேயா? இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன பேச 5 வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணோன்னு பேச தெரியாம இன்னைக்கு மக்களை மதத்தாலையும் மொழியாலையும் மட்டுமே பிரிவினை பாதம் பண்ணி ஆட்சி செய்ய நினைக்கும் இந்த திமுக. இவங்க தமிழ்நாடை காப்பாற்ற போறாங்க. அவர் சொல்றாரு பாஜக உள்ள நுழைஞ்சுன்னா அது ஒரு தீய சக்தி, அழிவு சக்தி, தமிழ்நாட்டை அழிச்சிடும் அப்படின்னு பேசுறாரு. ஏன் சார், முதல்ல நீங்க தமிழ்நாட்டை அழிச்சது போறாதா? நீங்க தமிழ்நாட்டை அழிக்காம இருந்தாலே நல்லது. அதாவது இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் மக்கள் மத்தியில் என்ன பிரச்சனை, மக்கள் என்ன பிரச்சனை உருவாக்கினாங்க, அப்புறம் நான் காப்பாற்ற போறேன்னு இவங்க என்ன பெருசா இன்னைக்கு நாடை காப்பாற்ற போறாங்க? இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க? மக்கள் அவங்கள காப்பாற்றிக்க கூட தெரியும். நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணி நான் காப்பாற்றுறேன்னு வந்து முதல்ல உங்களை காப்பாற்றிக்கோங்க ஸ்டாலின் அவர்களே. தமிழக மக்கள் கிட்டேருந்து 2026 தேர்தல் ஏப்ரல் 23 உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க மக்கள். பட் இருந்தாலும் மதவாதம் போது மேம் இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருமே வந்து மதவாதம் தான் சொன்னீங்க. ஆனால் நேற்றுக்கு பார்க்கும்போது அவர் வந்து சர்ச்சுக்கு போகிறாரு, அப்புறம் மசூதிக்கு போகிறாரு, கோயிலுக்கும் போகிறாரு மேம். அப்போ அவர் பக்கம் தான் மக்களுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு தேர்தல் காலத்தில் பார்த்தோம்னா ஒரு ஜனநாயகத்தில் திமுக ஒரு குடும்ப பிஸ்னஸ். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் உழைக்கிறது யாருக்காக? தாம் பையன் உதயநிதியை எப்படியாவது அடுத்து அந்த தலைமையில் உட்கார வச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரே குறிக்கோள். ஏன்னா இவர் இனிமே 5 வருஷம் நீடிக்க மாட்டார், அது அவருக்கே நல்லாவே தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவேகா, அவர் திரு விஜய் அவர்கள் ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் மாதிரி தானே வந்துட்டு போறாரு. இன்னி வரைக்கும் அவர் ஒரு உண்மையான மக்களோட பிரச்சனைகளை பேசி மக்களா இருந்து களத்துல சந்திக்கக்கூடிய தைரியம் அவருக்கு இல்லை. இன்னைக்கு அவர் மாஸ்க் போறாரு, சர்ச்சு போறாரு, கோவில் போறாருன்னா கூட மக்களோட பிரச்சனைன்னா நீ வந்தியாயா? மக்களோட பிரச்சனைன்னு நீ வந்தியா? இன்னைக்கு நிஜமான கோவில் எது, நிஜமான மாஸ்க் எது, நிஜமான சர்ச் எது? மக்களோட மனசு தான் நிஜமான மாஸ்க், மக்களோட மனசு தான் நிஜமான சர்ச்சு, மக்களோட மனசு தான் நிஜமான கோவில். இன்னைக்கு மக்களோட மனசுல இடம் பிடிக்கும் தலைவர் யாரு? என்னைக்கு நீ மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ முன்னின்று நிற்கிறியோ அன்னைக்கு தான் அந்த மக்கள் ஒன்று யோசிப்பாங்க, ஒரு தலைவனா யோசிப்பாங்க, தலைவனா ஏற்றுப்பாங்க. அது செய்ய முடியாத விஜய் அவர்கள் இன்னைக்கு இங்கே டம்மியாக இங்கேயும் அங்கேயும் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்தது போகிறோம் சார். 2026 நீங்கள் அடுத்த சினிமாக்கே போய்க்கலாம், அங்கேயே நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். ஓகே மேம், கடைசியாக ஒன்று பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து திடீர்னு ஆந்திராவில் இருந்து இந்த ராமரை இழிவுபடுத்திதான் பேசினதா சொல்கிறேன். எதுக்காக மேம் அப்படி? பஃபூன்ராஜ் சார், நீங்கள் நாத்திகனாக இருங்க, நீங்கள் கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, ஜெயினாக இருங்க, யாராக வேணா இருங்க, ஆனால் முதல்ல பிற மதத்தையும் பிற மொழியையும் பிற மனுஷனையும் மதிக்க கத்துக்கோங்க சார். பஃபூன்ராஜ் அவர்களே, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனா இருங்க, அப்புறம் தலைவனா ஆகுங்க. ஒரு அடிப்படையா ஒரு மனுஷனா இருக்க கூட தெரியலன்னா நீ என்னையா தலைவன்னு சுத்தி திரியுறீங்க? நான் கேட்குறேன். அதாவது இன்னைக்கு மற்ற மதத்தையும் மற்ற மொழியையும் மற்ற மக்களின் நம்பிக்கையும் புண்படுத்தும்படி நடந்தீங்க, நடக்கிறதே வேற, ஜாகிரதை. பட் இப்போ மக்கள் எல்லாமே வந்து இப்போ யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றதை விட யாரால தமிழ்நாடு இன்னைக்கு முன்னிறுத்தப்படும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறோம். ஏன்னா 5 வருஷம் ஆல்ரெடி அப்பீட் ஆயிடுச்சு. 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி. மக்கள் இன்னைக்கு யாரு ஓட்டு போடணுன்றதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்காங்க. ஏன்னா நானும் கடந்த 15-12 நாளாக தேர்தல் பரப்புரையில் பல கிராமங்கள் பல மக்களை சந்தித்து வந்துட்டுருக்கேன் தமிழ்நாட்டு முழுக்க. அதில் மக்களை சந்தித்ததில் எனக்கு தெரிஞ்ச உண்மை, இன்னைக்கு மக்கள்
போருண்டா சாமி, இந்த தீய சக்தி திமுகவின் ஆட்சி 5 வருஷம் நாங்க அலங்கோலப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் முடிவு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒத்த கருத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் மாஸ்டர் தாவேகா விஜய் அவர்கள் அப்போ கூட டான்ஸ் ஆடினாரு. கரூரில் 41 சம்பவம் விட்டா அந்த கரூரில் 41 பேரை மாண்டபோது கூட அங்கே கூட ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பார் போல இருக்கு. அந்த மாதிரி ஏயா உங்கள் கட்சியில் 41 பேர், உங்களை நம்பி வந்த 41 பேர் செத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விழாவில் டான்ஸ் ஆடுறீங்களே டான்ஸ் மாஸ்டர் விஜய் அவர்களே, இன்னைக்கு அவர் இன்னும் ஒரு அரசியல்வாதியா மக்களோட களத்தில் நின்று மக்களோட பிரச்சனைகள் என்ன, கள உண்மைகள் என்ன அப்படின்ற அந்த ஒரு உண்மைக்கு இன்னும் அவர் வரல. நான் ரெடி தான், வரவா அண்ணே, நான் இறங்கி வரவா அப்படி இன்னும் வரவான்னு தான் கேட்டுட்டு இருக்க விஜய் சார். இன்னைக்கு அவங்கள ஒரு கட்சியாகவும் அவங்க தலைவர் ஒரு தலைவராகவும் மக்கள் ஏற்றுக்க முடியாது, மக்கள் ஏற்றுக்கல. ஸோ இன்னைக்கு மக்களுக்கு களத்தில் இருக்கிற ஒரே சாய்ஸ் என்டிஏ கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு பாஜகன்றது ஒரு கட்சியை தாண்டி ஒரு புரட்சி, இந்தியா முழுக்க ஒரு புரட்சியாகி திரு மோடிஜி ஆட்சியில் 2011 அவர் பிரதமராக பொறுப்பேற்றப்போ இந்தியா 11வது வளர்ச்சியாக இருந்தது, 11வது மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியாக வேர்ல்டு லெவலில் இருந்தது. இன்னைக்கு 4வது லெவலுக்கு அசுர வேக வளர்ச்சி கொடுத்துருக்கிற ஒரே பிரதமர் ஹோல் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு அசுர வேக வளர்ச்சி கொடுத்தவர். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க மோடிஜியோட கை கோத்து இங்கே அதிமுக ஆட்சி எடப்பாடியார் அவர் தலைமையில் நடந்ததுன்னா தமிழ்நாட்டும் அசுர வேக வளர்ச்சி அடைய போகுது. இதை மக்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2026 என்டிஏ கூட்டணி அமையும் போது, எடப்பாடியார் அவர் ஆட்சி அமையும் போது மக்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். வெற்றி நிச்சயம். மக்களே, 5 வருஷம் ஒரு தபா வரக்கூடிய இந்த ஒரு விரல் புரட்சி தயவு செய்து வாழ்ப்பை நழுவ விடாதீங்க தங்கமே, கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடந்த 5 வருஷம் இவங்க பண்ண டுபாக்கூர் ஆட்சியில தொண்டை கிழிய கால்னு கத்தி இந்த பால் டாயிலையும் பழைய டப்பாவையும் பேசி பேசி வாய் நாறுது. நீங்க திருப்பியும் 1.2.0ன்னு இன்னொரு தபா மிஸ்டேக் பண்ணீங்க, மிஸ்டர் தெய்வத்தாலேயே உங்களை காப்பாற்ற முடியாது. அப்புறம் நான் பெரிய கும்பிடு போட்டு தமிழ்நாட்டை விட்டே போயிட்டே இருப்பேன். யூ ஆர் வெல்கம் டு ஃபாலோ மீ. அதனால இன்னொரு தடவை இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாட்டி கிளியர் கட்டாக என்டிஏ கூட்டணி வேட்பாளர் உங்கள் தொகுதியில் என்ன சின்னத்தில் போட்டியிடுறாங்கன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சுட்டு 23ஆம் தேதி வாக்கு பெட்டியில் அந்த பட்டனை போட்டு அழுத்திட்டு வரீங்க. என்டிஏ வெற்றி பெற செய்வோம், தமிழ்நாடை வெற்றி பெற செய்வோம், வாக்களிப்போம், வெல்வோம், வெற்றி நிச்சயம். ஓகே மேம், அற்புதமான கருத்தை லேபியான பந்திருக்கு. மிக்க நன்றி மேம். நன்றி மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு விரல் புரட்சி, வெற்றி நிச்சயம்.